Hello friends, இன்னைக்கு நம்ம பான் லட்டு செய்ய போறோம். இது ரொம்ப சிம்பிளான அட்டகாசமான சூப்பர் ரெசிபிங்க. இந்த பிகினர்ஸ் எல்லாம் சும்மா கலக்கலா செஞ்சு முடிக்கிற ரெசிபி இது. பாருங்க, இந்த வெத்தலையை காம்ப நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சியில குட்டி குட்டியா பீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஒரு அரை கப்பு கண்டென்ஸ் மில்கை சேர்த்தி ஒரு விழுதா அரைக்க போறோம். கூடிய வரையும் ஃப்ரெஷ் டின், அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காத கண்டென்ஸ் மில்கா பார்த்து யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதை யூஸ் பண்ணீங்கன்னா அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விழுதை அரைச்சி நம்ம ஒரு 1 minute தான் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். இது அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி, சொதப்பவே சொதப்பாத ஒரு ரெசிபி. ஸோ யார் கேட்டாலும் தைரியமாக இந்தாங்க பான் லட்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்து அசத்தலாம். இப்போ நம்ம பாருங்க, இந்த விழுதை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு வானிலையில ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு லோ ஃப்ளேம்ல இந்த டெசிகேட்டட் கோகோனட், அதாவது இந்த கொப்பரை தூள் இருக்கு இல்லைங்களா, அது நீங்க லோ ஃப்ளேம்ல கலர் மாறாத வரையும், சும்மா ஒரு வாசனை வர வரையும் மாத்திரம் நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், கலர் மாற வேண்டாம், ஃப்ளேவர் மாறி போயிடும். அதனால சொல்கிறேன். இது உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் இப்போ கிடைக்குது. அடுத்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெத்தலை அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் போட்ட விழுது, இதையும் சேர்த்தி இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா ஒரு சிட்டிகை ஃபுட் கலர், க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக. பட் நான் இந்த ரெசிபியில் அதை ஆட் பண்ணலை. நான் உங்களை ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஹெல்த்தி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த விழுதும் அந்த கொப்பரையும் எல்லாம் சேர்த்தி ஒரு மாசா சுருண்டு வர வரையும் நீங்க இதை குக் பண்ணணும். லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. இது 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. அதுக்கு மேல நீங்க குக் பண்ணீங்கன்னா அது பர்ஃபி மாதிரி ஆயிடும். ஸோ பாருங்க, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விழுதா எல்லாம் திரண்டு பாருங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல்ல கொஞ்சம் வார்ம் ஆகுற வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த அரைச்சி மிக்ஸ் பண்ண மிக்சரை எடுத்து இந்த மாதிரி தட்டி நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங்க்கு நான் குல்கந்த், டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் இந்த ஸ்வீட் சோம்பு, அதாவது இந்த ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுதாங்க அது. நிறைய கடையில் இப்போ அதுவும் கிடைக்குது. பாருங்க, இது எல்லாத்தையும் போட்டு ஸ்டஃப் பண்ணி நான் திரும்பியும் இது ஒரு லட்டு ஷேப்க்கு கொண்டு அதை கொப்பரையில ரோல் பண்ணி ஒரு மஃபின் லைனர்ல சர்வ் பண்ணா அட்டகாசமான பான் லட்டு இஸ் ரெடிங்க. இது நீங்க ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். மேக்சிமம் இது செய்யறதுக்கு 1/2 hour தான் ஆகும். இப்போ பாருங்க, இதை திருப்பி ஷேப் பண்ணியாச்சு ஸ்டஃப் பண்ணி. அடுத்து ஒரு பிளேட்ல இந்த மாதிரி கொப்பரையை போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இதை ஒரு குட்டி கப் கேக் லைனர்ல இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா பான் லட்டு ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.